ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே மெயினான வேலை கோலம் போடுறது இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குளமும் வந்து வரிசைக்கா வாசல்ல வந்து கிராமத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்தில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயா வரிசைக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டிருப்பாங்க. அந்த கோலத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலத்த விட நம்ம கோலம் பெஸ்ட்டா தெரியும்னா அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து போடுவாங்க. அதே மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா அடிப்பாங்க. அதெல்லாம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா தான் அன்னைக்கு கோலம் போட்டிருந்தாங்க 4 மணிக்கே எழுந்து. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பனி செம இந்த தடவ. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழி முடிய போற நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளாவே எங்க சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊட்டி மாரி வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பனி எதுத்தாப்புல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பனியா இருந்தது. அதோடயே கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அது 9 மணிக்கு மேல தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டோம். எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு வெளியில தான் நாங்க வந்து பொங்கல் வச்சிருந்தோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்துல இல்ல, உள்ளுக்குள்ள டவுன்ல தான் இருக்கோம். ஆனா கிராமத்துல வந்து யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுங்கிறதே தனி சுகம் தான். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பொங்கல். வரிசைக்கா எல்லாரும் பொங்க பானை வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து எல்லாருமே சேர்ந்து அப்பா கூட பொறந்தவங்க 7 பேரு. எல்லாருமே சேர்ந்து ஒரே பொங்கலா தான் வைப்போம். பொங்கல் எல்லாம் முடிச்சோன வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் வெளியில சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன பார்த்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். நீங்க வந்து என்ன பண்ணீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.